ஹே ஹாய். ஸோ நம்ம தமிழில் தினம் 70 கேள்விகள் அப்படின்னு சொல்லி 100 நாட்கள் பிளான் பண்ணி டார்கெட் வச்சு போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் யூடியூப்பில் ஜிகே ஷங்கர் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கனாவே நீங்கள் அந்த ப்ளேலிஸ்ட்டை பார்க்கலாம். அதில் ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் கேட்குறேன், விருப்பம் இருந்தால் ஆன்சர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பழமொழி 400 ஆசிரியரான முன்றுரை அரையனார், அவர் பெயரில் உள்ள அரையனார் என்பது எதனை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுபோல் முறைக்கு மூப்பு இளமைக்கு இல் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். அதுபோல் பழமொழி என்னும் சொல் முதலில் பயன்படுத்தப்பட்ட நூல். வழிநடை உணவு இதனை இக்காலத்தில் எவ்வாறு குறிப்பிடுவர்? மாறி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். மழை பெய்யல வறுமை, அப்போ கூட பாரியின் மகள்கள் உணவு கொடுக்குறாங்கன்றதான் பொருள். மாறி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். முன்றுரை அரையனார் எச்சமயத்தை சார்ந்தவர்? பழமொழி 400 பா வகை என்ன? பழமொழி 400 காலம் என்ன? திங்களை நாய் குறைத்தற்று பாம்பரியும் பாம்பின் கால் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ற வரிகள் எந்த நூலில் உள்ளது? அதுபோல் கற்க வேண்டிய நூல்களின் நிறைவாக கற்றவர் அறிவுடையவர் ஆவர். அவருடைய புகழ் எத்தனை திசைகளிலும் பரவும் என பழமொழி 400 குறிப்பிடுகிறது. ஸோ பதில் பார்க்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பழமொழி 400 இந்த அரையனர் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா அரசனை குறிக்கும். அதுபோல் முறைக்கு மூப்பு இளமை இல் கரிகாலன் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பற்றி கேட்டிருந்தோம். என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி 400. பழமொழி என்னும் சொல் முதலில் பயன்படுத்தப்பட்ட நூல், மிக முக்கியமான கொஸ்டின் இது, அகநானூறு. வழிநடை உணவு இதனை இக்காலத்தில் எவ்வாறு குறிப்பிடுவர்? கட்டுச்சோறு. மாறி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தில் பாரி மடமகள் பான்மகற்கு என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? பழமொழி 400. முன்றுரை அரையனார் எச்சமயத்தை சார்ந்தவர்? முன்றுரை அரையனார் சமண சமயத்தை சார்ந்தவர். பழமொழி 400 பா வகை வெண்பா. பழமொழி 400 காலம் கேட்டிருந்தோம், 4ஆம் நூற்றாண்டு. திங்களை நாய் குறைத்தற்று பாம்பரியும் பாம்பின் கால் என்னும் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? பழமொழி 400. கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையவர் ஆவார். அவருடைய புகழ் எத்தனை திசைகளில் பரவும் என பழமொழி 400 குறிப்பிடுகிறது அப்படின்னா 4 திசைகள். ஸோ இது போன்ற தினம் 70 கேள்விகளுக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் நீங்கள் இணைந்திருங்க. சந்திப்போம். தேங்க்யூ.